எங்கள் நீதி தேடி நெடுநாள் பயணம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. நாங்கள் முறையிட இனி எந்த மன்றமும் மிச்சமில்லை. நாங்கள் தட்டுவதற்கோ இனி கதவுகள் ஏதும் பாக்கியில்லை. அமையும் ஒவ்வொரு புதிய அரசிடமும் மனிதநேயத்தை எதிர்பார்த்து ஏமாந்ததுதான் மிச்சம். எல்லா தரப்பு மக்களும் நன்மை பயக்கும் திட்டங்களை வகுக்கும் அரசு ஏனோ கால் நூற்றாண்டை சிறையில் கழித்திட்ட அரசியல் ஆயுள் சிறையாளிகளை விடுதலை செய்யும் திட்ட வரையறை எதுவுமின்றி விஷயத்தை தட்டி கழிக்கிறது. ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்பது உண்மைதானோ? ஆம், தொடர்ந்து நீதி கேட்கும் எங்கள் குரல் வலைகள் நெரிக்கப்படுகிறது. ஒரு மக்களுக்கான அரசு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதம் எது தெரியுமா? விழா காலங்களிலும் தேசத்தின் விடுதலைக்காக தொண்டாற்றிய தேசிய தலைவர்களின் பிறந்த நாட்களின் போதும் கைதிகள் விடுதலை செய்யப்படுவது மரபு. இது வேத இதிகாச காலம் தொட்டு இன்றைய நவீன விஞ்ஞான யூகம் வரை காலம் காலமாகவே உலகமே பின்பற்றும் ஒரு நீதிமுறை. அதுவும் கூட நாம் வாழும் தமிழ் மண்ணில் பின்பற்றப்படுவதில்லை. என்று தனியும் எங்கள் விடுதலை தாகம், என்று முடியும் எங்கள் சமூகத்தின் சோகம். வெறும் கூடினோம் கலைந்தோம் என்றில்லாமல் கால் நூற்றாண்டை சிறை கொடுமைகளில் தங்கள் வாழ்நாட்களை கழித்திட்ட 49 இஸ்லாமிய அரசியல் சிறைவாசிகளையும் 7 தமிழர்களையும் விடுதலை சாத்தியப்படுத்துமாறு இங்கே அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கின்றேன். இந்த விஷயங்கள் கருத்தரங்குகளோடு இல்லாமல் வெகுஜன போராட்டமாக உருவெடுக்க வேண்டும். சாதி மதங்கள் கடந்து இந்த மண்ணின் மைந்தர்கள் என்ற உணர்வோடு இந்த விஷயத்தை முன்னெடுக்க வேண்டும். தொடர்ந்து 2வது முறையும் ஆட்சி அமைத்து வரலாற்று சாதனை படைத்துள்ள முதல்வர் அம்மா அவர்களே, நாங்கள் உங்களிடம் கெஞ்சி முறையிடுகிறோம். அம்மா, நீங்கள் வகுத்துள்ள திட்டங்கள் எல்லாம் தமிழக மக்களால் வரவேற்கத்தக்கவை. அதில் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கும் நீங்கள், திருமணமாகியும் கன்னிகளாக வாழக்கூடிய எங்களுக்கு எங்கள் கணவன்மார்களை விடுதலை செய்து எங்களுக்கு வாழ வழி செய்யுங்கள். தொட்டில் குழந்தை திட்டம் வகுத்து அனாதையாக விடப்படும் குழந்தைகளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும் நீங்கள், தந்தையிருந்தும் அனாதைகளாக இருக்கக்கூடிய எங்கள் குழந்தைகளின் தந்தைமார்களை விடுதலை செய்து அவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுங்கள். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று சொல்லக்கூடிய நீங்கள் உங்கள் மக்களின் வழியை போக்கி மறுவாழ்வு கொடுங்கள். வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 14 ஆண்டுகள் கழித்த ஜாதி மத இன வழக்கு பேதங்கள் பாராமல் அனைத்து ஆயுள் சிறையாளிகளையும் அரசியல் சாசனம் 161 பயன்படுத்தி விடுதலை செய்து அவர்களையும் இந்த தேசத்தின் சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்து சுதந்திர மனிதர்களாக வாழ வழி செய்யுங்கள் என்று ஒரு தாயிடம் பிள்ளைகள் கேட்பதை போல நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சகோதர சகோதரிகளே, 20 ஆண்டுகளாக தொடர்ந்து சிறையில் இருந்து வரும் S.A. பாஷாபாயின் மகள் நான். எனக்கு திருமணம் ஆகும் போதே எனக்கு வயது 16. என் தந்தை முடிவு செய்த மாப்பிள்ளையான S.K. முகமது அலி என்பவருக்கும் எனக்கும் 1998 டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி திருமணமானது. திருமணமாகி 5 மாதமான புது மாப்பிள்ளையை விசாரணைக்கு அழைத்து சென்று இன்று வரை விடுதலையாகவில்லை. பாஷாபாயின் மருமகன் என்ற ஒரே காரணத்திற்காக 19 ஆண்டுகள் சிறையில் வைத்து சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். என் கணவர் சிறைக்கு செல்லும் போதே 5 மாத கர்ப்பிணியாக இருந்த நான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்தி அவள் இன்று திருமண வயதை அடைந்து விட்டாள். காலங்கள் வெறுண்டோடி விட்டன. என் குழந்தைகளின் கண்ணீருக்கு யார் பதில் சொல்வது? நாங்கள் இந்த சமுதாயத்தில் பட்ட கஷ்டங்களை யாரிடம் போய் நாங்கள் முறையிடுவது? நாங்கள் இழந்த இளமையை
யார் மீட்டுத் தருவது? வீட்டை விட்டு வெளியே வராத நாங்கள் 19 ஆண்டு காலமாக வீட்டுக்கும் சிறைக்கும் நடந்து நடந்து கால்கள் தேய்ந்து விட்டது. எனது கணவருக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவருடைய ஜட்ஜ்மெண்டிலேயே அவருக்கு நோ ஓவர் ஆக்ட் என்று ஜட்ஜ் மென்ஷன் செய்து தீர்ப்பளித்திருக்கிறார். இந்த வழக்கை நடத்திய பாப்பா மோகன் ஐயா அவர்களுக்கு இந்த வழக்கின் தன்மை நன்றாக தெரியும். அநீதி இழைக்கப்பட்டும் தண்டனை அனுபவித்து விட்டார்கள். கோவை சிறையில் 19 ஆண்டுகளாக இருக்கும் அபுதாஹிர் என்ற சகோதரர் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு SLE என்ற கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு அவருடைய உடல் உறுப்புகள் சிறுக சிறுக செத்துக்கொண்டே வருகிறது. அது தவிர அது ஒரு விதமான முடக்குவாதம். கண் பார்வையை இழந்து விட்டார். தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளாக மருத்துவமனையிலேயே இருந்து வருகிறார். மருத்துவர்களே அவர் உயிர் பிழைப்பது கடினம் என்கிறார்கள். சாக கிடக்கும் சகோதரர் அபுதாஹிருக்கு கூட விடுதலை மறுப்பது எந்த விதத்தில் நியாயம்? சட்ட ரீதியாக பரோலும் இல்லை, சலுகையாக பொது மன்னிப்பும் இல்லை என்றால் நாங்கள் யாரிடம் போய் கேட்பது? கடந்த ஆட்சியில் பொது மன்னிப்பில் 1000 சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டனர். அப்போது ஒரு சில பிரிவுகளை காரணம் காட்டி விடுதலையை மறுத்துவிட்டனர். விடுவதோ பொது மன்னிப்பு, அதில் எதற்கு பாரபட்சம், பாகுபாடு? வார்த்தையில் பொது என்று வைத்துவிட்டு செயல்பாட்டில் பாரபட்சம் காட்டுவது நியாயமா? ஆகவே தற்போது அமைந்திருக்கும் தமிழக அரசே ஜாதி மத இன வழக்கு பாரபட்சம் பாகுபாடு பார்க்காமல் நீண்ட காலமாக சிறையில் வாடும் 7 தமிழரையும் இஸ்லாமிய சிறைவாசிகளையும் பிரிவு 161 பயன்படுத்தி விடுதலை செய்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த தமிழ் தேச குடியரசு இயக்க சான்றோர்களுக்கு நன்றி கூறி விரைவில்